சம்மந்தியே என்ன பண்ணிருக்க? என்ன சின்ன பண்ணி கண்ணு தெரியலையா? அப்படி கேக்க? நான் உன் முன்ன தான உட்கார்ந்திருக்கேன். என்ன பண்ணிட்டு கேக்குற? இல்ல டீ ஏதாவது வேலையா இருக்கியான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல. நீ என்ன விஷயம் சொல்லு. இல்ல டீ ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரணும். போய் பாத்துட்டு வரியா? நீ வேலை எதுவும் இல்லாம உட்கார்ந்திருக்கல? என்ன சின்ன பண்ணி என்ன பார்த்த உனக்கு எப்படி தான் தெரியுது? உனக்கு வேலை இல்ல நீ போய் பாரு. ஒரு வேலை இருக்கு. அது நாளதே ஒண்ணு சொல்றேன். போய் என்ன திறந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பாத்துட்டு வந்துரு. நம்ம போயிரு. சும்மாவே கடுப்புல உட்கார்ந்திருக்கீ. என்னடி சத்தா? ரெண்டு பேரும் பேசுறது உள்ள வந்து கேக்குது. என்ன சண்டைக்காரி எனக்கு சண்டை விட்டுட்டீங்க? அக்கா பாரு. இவ வந்து என்ன சும்மா தான உட்கார்ந்திருக்கீ. ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வர என்ன சொல்றா? இவளுக்கு தேவை இவ தான போய் பார்க்கணும். இவளுக்கு பத்தி வேலை இருக்கா? கேளு என்னனே. இது இருக்கட்டும் டி. எதுவா இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு ஆத்திரமா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மெதுவாவே பேசு. அந்த மாமியார் அடி ஓடிட்டு கிடக்கு. எழுப்பிட்றாதே எடின்னு 10 வாட்டி சொல்லிட்டு போச்சு. ஆனா அக்கா பேசுறீங்க என்ன பேச வைக்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா வெளிய உட்காரலாம்னு பார்த்தா இவ வந்து இந்த இடத்துல கட்டிட்டு இருக்கா. என்ன சின்ன பண்ணே? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினதை சீரியஸா எடுத்துக்கிட்டா. விளையாட்டுக்கு பேசுற மாதிரியா இருந்துச்சு. விவகாரத்துக்கு பேசுற மாதிரியா இருந்துச்சு. காரத்துல பண்ணி கால் வலி நின்னுக்கியா இருக்க. ஆமாக்கா. அக்கா கரண்ட் வேற போச்சு. உங்க வீட்ல இருக்கே இல்ல என் வீட்ல மட்டும் இல்லையான்னு தெரியல. இல்ல சின்ன பண்ணி இங்கே கரெக்ட் கட்டு தான். இன்னைக்கு சடவுன்னு நினைக்கிறேன். கரெக்டா 9 மணிக்கு ஆபாச்சு. ஓ அதுக்கு இந்த அம்மா இவ்வளவு கோவப்படுதாவளோ? டிவி பார்க்க முடியலன்னு. பின்ன வீட்டுக்குள்ள உட்கார முடியல ஃபேன் இல்லாம. அப்படியே கவகவன்னு வியாகுது. அதே வெளிய செத்த நேரம் உட்காரலாம்னு பார்த்தா நீ வந்து எச்சல கலக்கிட்டு இருக்க. வெக்கையில எப்படி உன் மாமியார் தூங்குறாவ? ஆமா வெக்கையாட்டே இருக்கு. இருந்தாலும் ஜன்னல கதவெல்லாம் திறந்து விட்டு தூங்குறதுனால என்ன தெரியல தூங்குறவ. தூங்கட்டேன். அக்கா நீ சொன்னே இல்ல காலையில அது பழக்கடை நல்லா இருக்கும்னு போன்ல கேட்டேன்ல. நானும் போய் பார்த்தேன். பழம் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. என்ன வேலைதே அதிகமா சொன்னாவே. இப்படி ஒண்ணு வேலை ஜாஸ்தியாலாம் இருக்காதே அங்க. நான் அங்கதானே வாங்கி வாடிக்கியா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? பொய் சொல்றேன்னு சொல்லலடி. நான் வாங்கும்போது எனக்கு கரெக்டா தான் இருக்கும். ஆமா நான் எந்த கடைக்கு நீ போனே? ஒரு கடையில கூட மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கும்ல அதானே? ஏய் மஞ்சள் இல்ல. நான் உன்கிட்ட நான் ஆரஞ்சு கலர்னு சொன்னேன். இக்கா நான் அந்த கடையில போனேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கு ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுக்கா. நீ தெக்காம இருக்க கடைக்கு போய் போகல. நான் சொன்னது வழக்கமா இருக்கிறது. அந்த கடையில வாங்க மாட்டேன். அதனால எனக்கு அத பத்தி அது தெரியாது. டீ வேற எவ்வளவு சொல்றாவனு நீ சொன்ன அப்புறம் தானே எனக்கே தெரியுது. லட்சுமி ரொம்ப நாள் கண்டு இங்க வந்திருக்க. அப்படி இல்லக்கா எனக்கு வேலை சரியா போகுது வீட்லயே. அதனால வர முடியல. இல்ல பள்ளியோட அனுப்புனதுக்கு அப்புறம் தானே வர முடியுது. ஆமா லட்சுமி அது என்னமோ உண்மைதே. சரி ஏதாச்சும் சாப்பிடுறியா? கொண்டு வரட்டா? டீ இல்லாட்டி காபி ஏதாவது குடிக்கியா? இல்லக்கா வேணாம். நான் என்ன விருந்தாளியா? எனக்கு டீ காபி கொடுத்து வரவேற்க. இல்ல வேணும்க்கா. இப்பதே வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்படியா சரி. இங்க டீ போட பாலும் இல்ல. நீ மெனக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தாதே. நீ வேணாம்னு சொல்லிட்டில. இனி என்னத்துக்கு போயிட்டு இருக்கட்டும்க்கா வேணாம். சரி டீ இப்ப என்ன காரியம் ஏங்கி வந்திருக்க? நான் வரக்கூடாத காரியம் இதா இருந்தாதே வரணுமா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீல? அப்படியெல்லாம் இல்ல டீ சும்மாத்துக்கு கேட்டேன். அது ஒண்ணு இல்லக்கா. நேத்து டவுனுக்கு போனீல. என்ன வாங்க போனே? டீ அதெல்லாம் இருக்கு டீ. நான் வந்து உனக்கு எப்படி தெரியும்? பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறும்போது நான் அங்க தானே இருந்தேன். நீ என்ன கவனிக்கல போல. அங்கிட்டு தக்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப நீ பஸ்ல யாரன்னு பார்த்தேன். ஊர்ல என்ன யாரு நடக்குன்னு உனக்கு கரெக்டா தெரியுது பாரு. டீ நேத்து கடைக்கு போயிருந்தேன். இந்த பாத்திரம் கடைக்கு. வீட்டுல ரொம்ப நாளா ஒரே குக்கர்தே வச்சிட்டு இருந்தேன். அதுவும் நல்ல தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கு. அதே போய் வாங்கணும்னு நானும் பல மாசமா இழுத்தடிச்சு இன்னைக்கு வாங்கியே ஆகணும்ட்டு நேத்து போய் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு போய் பார்த்தா தோசை தட்டி நல்லா இருந்துச்சு. சரிகளை இதையும் வாங்கிடுவோம்ட்டு சேர்த்து வாங்கி வந்துட்டேன். வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நானும் வந்துருப்பேன் இல்ல. நீ வாங்க வருவேன்னு எனக்கு என்ன தெரியும். சரி இனிமேட்டு போனேன்னா உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். இங்க காட்டு எப்படி இருக்கும் நானும் பாக்கேன். வா வீட்டுல வச்சிருக்கீல அதே மாதிரியே வாங்கினேன். இங்க காட்டுக்க பாத்துட்டு பாலவி இந்த எடுத்து வாரேன். பரவாயில்ல எப்படியோ சமாளிச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு. நான் கெட்டி காரவதே இதுகிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். பாரு எப்படி இருக்குன்னு. ஆமா இது மாதிரி நானும் வச்சிருக்கேன். ஆனா என்னது இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கேன். வீட்டுக்கு வாங்கினேன். நீ பாருடி இந்த தோசை தட்டி எப்படி இருக்குன்னு பாரு. இக்கா இரும்பு தோசை தட்டி வாங்கிட்டியே. பழகவே பல நாள் ஆகுமே. எனக்கு என்னவோ அதை பிளாஸ்டிக் பிடிக்கல டி. அதை இதை வாங்கிட்டு வந்தேன். பாகவும் நல்லா இருக்குல்ல. ஆரம்பத்துல ஆம்லெட் போட கொஞ்ச நாள்ல பழகிறேன். அப்புறம் தோசை நல்லா வரும் டீ. இல்ல அத நாளுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாக்கா நல்லாதே இருக்கு. சரி எம்ட்டுக்கா வேலை ரெண்டையும் சேர்த்து 3250 ரூபாய் டி. குக்கருக்கு மட்டும் எவ்வளவுக்கா தனியா எம்ட்டு வாங்கினேன்? அதெல்லாம் கேட்கல. மொத்தமா பில்ல போட்டு கொடுத்தாவா நான் வாங்கி வந்துட்டேன். ஆனா நல்லதாத்தையும் வாங்கிருக்கா. ஏலே என்ன பள்ளியோட போலியா? ஊரை சுத்தி திரும்ப மணி என்ன ஆகுது? இன்னைக்கு தலை வலிச்சுச்சா. அதே டீச்சர் கிட்ட கேட்டு வீட்டுக்கு வந்தேன். உம்மோட இந்த ஐடியாவை ஃபாலோ பண்றியே? என் காலத்து ஐடியா இன்னும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? நானும் இப்படி தாண்டா பள்ளியோடத்தை கட்டு அடிக்கணும்னா தலை வலிக்குது காய்ச்சி சொல்றது வீட்டுக்கு சொல்லிட்டு ஓடி அனுப்பி. நீங்க வேற காசுன்னு சொன்னா ஊசி போட கூட்டிட்டு போயிடுவே. அதே தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காளா இல்லையா? சரியில்லை நானே இப்படியே வீட்டுக்கு போறேன். போனதும் தெரியும். அண்டவளே நான் வீட்டுக்கு போற நேரம் கரண்ட் ஆஃப் ஆயிர கூடாது. இருக்குனே நான் போய் டிவி பார்க்கணும். டிவிக்கு என்ன பண்ணுச்சே? கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கேன். என்ன டீ நேரம் ஜனது தான கத்திரிக்காய் போட்டு வச்சே. திரும்பவுமா
சொல்லுதேன் சொல்லு, எங்க வரேன்? முதல்ல தண்ணி விட்டு வரியா?